கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சொந்த பந்தர்களே, அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தால் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப எல்லாருமே உபவாசம் கொடுத்தா நம்ம சந்தோஷமா இருக்கணும். திருமணத்துக்கு சந்தோஷமா போறது இல்லை. ஆண்டு சொல் திருமணம் வீட்டுக்கு போறதோட துக்க வீட்டுக்கு போறது நல்லா. திருமண வீட்டுக்கு போறதோட திருமண வீட்டுக்கு போறதோட போதே போதே நான் ஒரு ஆள் கத்துறேன். நான் ஆப்ரேட் பண்ணிடுவேன். அப்போ ஆண்டு எங்கால சத்தத்தோடு எரியும் கொண்டு ஒரு வாழ்க்கையிலும் ஒரு குடும்பத்திலையும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் படிக்கப்படும். இந்த நாளில 27 நாட்களாக குடும்பத்தில் போராட்டம், சமுதாயத்தில் போராட்டம், திருச்சபையில் போராட்டம்,
கனவு என்னை எப்ப பார்த்தாலும் அடிச்சு கொண்டிருக்கலாம். என் கனவு எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா பேசிக்கலாம். அண்ணனு கீழ்ப்படி மாட்டேங்கிறாங்க, மாமியார் கீழ்ப்படி மாட்டாங்க, மாமியார் ஏதாவது ஒரு குறை சொல்ல எல்லாம் பின்னாடி கலப்படுது. இது என்ன பிரேசு? சத்துருன்னு கூட. இது எல்லாருக்கும் தெரியும். நான் 26 வில்லேஜ் யூஸ் பண்ணுகிறேன். லேஸ் பாகம், அள்ளிப்படி, ராமாபுரம், முதுகுரு, ராமஞ்சேரி, காஞ்சிப்பேடி, வீரராமபுரம், மாவூர், அப்புறம் அம்பேத்கர், பெரியகுப்பம், அப்புறம் அம்பேத்கர் மனைவி பிள்ளைங்க அழமாட்டாங்க. 26 வில்லேஜ்ல ஒவ்வொரு ஆத்மா இருக்குது. எனக்கு ஐயாண்ட சொன்னேன், ஐயா என்ன நான் சொல்லியே நான் பார்த்துட்டு வாழ்கிறேன். எனக்குன்னு ஒரு ஆடு வைத்திருக்காரு ஏசாமி. ஒரு ஆடு தான் தேடிக்கொண்டு இருக்கிறேன். என்மே பிரேசு, என் ராஜாதி ராஜா, உலக ரட்சகர், கூட்டத்தை தேடவே இல்லை. அதே சாயல்தான் ஒரு ஆளுக்காக நான் காத்திருக்கிறேன். காவலுக்கு நான் சொந்த ஊர் தான் கூப்பிட மாட்டேன். சொந்த ஊர்ல ஆண்டோடும் குளிர் இருக்காது. என்னதான் பாருங்க, எல்லாரும் குடும்பத்துல கஷ்டம் தான். ஐயோ இயேசுவே நான் காணிக்க கொடுத்துறேன், நான் பொருத்தனை பண்ணிடுறேன். இல்ல, சங்கீதக்காரன் 36 எப்போதும் அவர் வாயில துதி இருந்து கொண்டு இருக்கலாமா? இரவும் பகலும் வேறு தியானமா இருக்கிற மனுஷன். இப்போது சாட்சி கேட்க போறேன். ஒரு சாட்சி கேட்டு அப்படி நான் சாட்சி சொல்றேன். இப்ப சென்னையில வந்து கொண்டிருக்காங்க. உங்களுடைய குறைகளை அவங்களோட சொல்லுங்க. உங்களுடைய குடும்பத்துல பரம தரிசனமாக தீர்க்க தரிசனமாக சொல்ல போறாங்க. இப்போது கடந்த மாதம் யாரும் கை தூக்கும் இருக்கும். அந்த பவுலுக்கு சவுல பார்த்து எல்லாம் கோபப்பட்டாங்க. சவுல பார்த்து எல்லாம் கோபப்பட்டாங்க. நிம்மதி இல்லை, வேலை செய்யறது நிம்மதி இல்லை, தேசத்துல நிம்மதி இல்லை. நித்திய பரலோகம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய பரலோகம் இயேசு வார்த்தை நம்ம தான் காத்துக்கிறாரு. நாம யூரிசிலா விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம்
பாதத்துல படுக்கிறது முடிவு ராஜா. சென்னையிலிருந்து வருகிற எங்களுடைய சாமிலையா ஜபக்குழு குழுவோடு விருந்தினரோடு ராஜா, அருமையான குருதாஸ் ஐயாவும் அவரோடு ராஜா பரம தரிசனம் சொல்ல போறாங்க. பரம தரிசனம் சொல்லும் போது எங்களுக்கு திருசபைக்கு ஆசீர்வாதமா, அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமாகவும், இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மகிமைப்படுத்துவதற்காக சொல்றோம். துதிக்கான மகிமை உமக்கே சதிகள் பிதாவே, ஆமென். அப்படி அமைதியா உட்காருங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப அழகா பாடுறீங்க, ரொம்ப அழகா வாசனம் யமஹா வாசிக்கிற தம்பி. தம்பி உங்க பேர் தம்பி? அவளுக்கு துணை கொடுத்துருக்கா. அக்கா அக்கா அவங்க கனகா வேணும் அக்கா, அண்ணன் எல்பின்சான், அண்ணன் மாப்பிள்ள சபை கொள்வோங்க. ஐயா குருதாஸ் அண்ணன் நிறைய சபைகளை இருக்காங்க. அங்க இல்லை நிறைய உங்க சபைக்கு வர்ற வரைக்கும் நிறைய தடைகள்லாம் கொண்டு வச்சிருக்காங்க. 5 நிமிஷம் வந்துடலான்னு பார்த்தோம், அது 50 நிமிஷம் ஆயிடுச்சு. அவரோட தரப்புலாம் வந்து உற்சாகமா இருக்கிறது கருத்து தோற்றம். கருத்தர் கைவிட மாட்டார். கருத்தர் கைவிட்டுக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு எந்த விதத்திலையும் உங்களை கைவிட மாட்டார். நான்லாம் ஒன்றும் இல்லாம ஓரளவுக்கு கஷ்டமான குடும்பத்திலிருந்து வந்தவங்க கடவுளுக்கு கொண்டு போய் அந்த மகிமையான அந்த இடத்தை வச்சுட்டீங்களா? அதனால கர்த்தரை நம்மிடம் கைவிடப்படுவது, கர்த்தர் நம்மளும் செழிப்பார். இதான் வேதம் சொல்கிறது. ஐயா ஒரு 2-3 வருஷமா பழக்கம். தொலைபேசியில வாட்ஸ்அப்ல தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு வாட்டி போனோம் அந்த சர்ச்சு அருணாதர் ஆலயத்துல, அங்க உட்காந்து அங்க போய் பார்த்த உடனே என்ன பிடிச்சிக்கிட்டாரு. அப்படியே கடவுள் அந்தந்த இடத்துல வச்சிருக்காரு ஆள். நாங்க போய் கடவுள் போய் கடவுள் போய் சோதனை பண்றதுக்கு போனோம். இவர் அங்க வந்து என்ன பிடிச்சிக்கிட்டாரு. ஐயா தோற்றம் நீங்க யாரு என்ன ஆயிரத்தை கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே என்னால ஒரு சிறிய சபையை கொடுத்தாங்க. அதுல வந்து கடவுள் அவருக்கு கமாண்ட் கொடுத்துட்டாரு, ஆணை கொடுத்துட்டாரு. இவரை பிடிச்சிக்கோ, இந்த சாமியில பிடிச்சிக்கோ, போய் இழுத்து வந்துருவாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். இப்ப நான் வந்ததும் இல்லாம கடவுள் எங்க சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வர கடவுளுக்கு எல்லாரும் ரொம்ப ஆத்ம தாகம் உள்ளவர்கள் எல்லாமே ரிட்டையர்டு. நானும் ரிட்டையர்ட் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இன்னும் கடவுளுக்கு ஓடிட்டு இருக்கான். ஐயாவும் கம்பெனி சிக் கம்பெனில ஐயா ரிட்டையர்ட் ஆனவங்க. நான் கவர்மெண்ட் சர்வீஸ், எல்லாருமே இங்கெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ் இருந்தவங்க தான். நாங்க இன்னும் கடவுளுக்காக ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா கர்த்தர் கைவிட மாட்டான். இதனாலதான் சரியா. நம்ம ஒரு பாட்டு ஒன்று பாடுவோம். என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்? ஒரு பாட்டு பாடுவோம். பாட்டு பாடுறதுக்காக நம்ம செய்திக்குள்ள கடந்து போவோம். சரியா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பாட்டு பாடலாம் சொல்லுங்க. பாட்டு புக் இருக்கா உங்களுக்கு? எங்க காட்டு. என்ன பாட்டு புக்? Thank you.
இப்போ ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி முடிஞ்ச உடனே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இருக்கிறோம் புகழ்கிறோம் வாழ்க்கையோம் வணங்குகிறோம்ப்பா. நீ இந்த நீதி மேலான கிருபையெல்லாம் பராமரி இருக்கிறோம்ப்பா. குறிப்பாக இந்த நாட்களில் தன்மையான கிராம மக்களோடு சேர்ந்து துதிப்பதற்கு பாடுவதற்கு எங்களை பாராட்டின கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, நீ தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆண்டவரே, எத்தனையோ பேர் கொள்ளாத சாக்கியமாக அந்த பிள்ளைகளை உங்களுடைய சொந்த பிள்ளைகளாக நீ தேர்ந்தெடுத்துக்கொண்டு அவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறப்பா. அவருடைய பலவீனங்கள் பலனாய் விளங்குவோம். இது அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த ஆக்காரத்தை தாழ்வு என்று கேட்கிறப்போ அந்த மன்னாவினால் அவர்களை போதிப்பதற்காக துதிக்கிறோம். அவர் கொடுத்திருந்த குழந்தை செல்வங்களுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எனவே ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியத்தை கேட்பதற்கு அவர்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காக நன்றிக்கிறோம். இந்த இடத்துல வந்தவர்கள் ஆண்டவரே ஒரு நாளும் வெட்டப்பட்டு போவதில்லைப்பா. ஏன் ஜனங்கள் ஒவ்வொரு வெட்டப்படுவதில்லைப்பா. ஒருவேளை வெளியுள்ள மக்கள் மத்தியிலிருந்து அவர்களுக்கு வேறு மாதிரி பிரஷர்கள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் நீர் அவர்களுக்கு முன்னே இருக்கிறீரப்பா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர்களை பேசுவது தயவுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அதற்காகவே கேட்கிற செய்திகள் மன்னாவாக அந்தந்த வாரத்திற்கு அவர்களை போஷிக்கக்கூடிய மன்னாவாக இருக்கும். அதை உட்கொண்டு தனக்காக ஒவ்வொருவருக்கும் எனக்கு பாராட்டுகிறேன். குடும்பங்களை ஆசிரியரையும் குடும்ப தேவையை தந்தையும் குடும்பங்களை சமாதானத்தை தாருமாண்டவரை கணவன் மனைவிக்கிடையே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கிடையே ஒரு சமாதானமான வாழ்க்கையில் கட்டளை வேணுமாய் கேட்கிறோம். பலவீனமாய் இருக்கிறவர்கள் கத்தாவை நீ பலனாய் விளங்குவேனுமாய் கேட்கிறோம். உன் பலவீனத்தில் பலப்பூர்வமாய் விளங்குவது வாக்குப்பட்ட தகப்பனாண்டவரை வியாதியாக பலவீனமாக ஒவ்வொரு உள்ளது கத்தாவை நீ அவர்களை பலப்படுத்த வேணுமாய் கேட்கிறோம். சுகபலத்திற்கு சாட்சியாக இருக்க நீ பாராட்டுவோம். நான் இவரை மகிமைப்படுவேன், மகிமையை வேண்டுகிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தாவிலே மகிமைப்பட வேண்டும். அவர்கள் மகிமைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அநேக சாட்சிகள் இடத்தில் எடுத்து பெற வேண்டும். எல்லா ஆராதனைகளும் கத்தருக்கு ஏற்றவைகளாக மகிழ்வழியாக இருக்கின்றப்பா. ஒவ்வொருவருக்கும் கத்தாவை விசேஷமாக முதியவர்களுக்காக வரையிடும் அருமையான காலத்தை கத்தாவை அவர்கள் பயன்படுத்தாம இன்னும் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோர்களாக இருக்கிறதுனால விசேஷமாக முதியவர்களை இந்த ஜெப அபினால் நிரப்பியாளர்களை காலத்தை பயன்படுத்திக்கிற ஒவ்வொருவருக்கும் எப்படி பாராட்டுகிறோம். நம்முடைய கத்தாவை குடும்பத்தின் தலைவர்களுடைய கருத்து கொடுக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பு அந்த பொறுப்பை முன்பாக கற்றது பயன்பட பயத்தோடு நிறைவேற்றப்பட்டால் எங்கள் கட்டளையை கைப்பற்றுவதற்கு என்னென்ன ஆசீர்வாதம் என்று அதையாருக்கு சொல்லியிருக்கீங்கப்பா. அப்படி தண்ணீரை ஆசீர்வதிப்பேன். அவருடைய ஒரு நாள் அவருடைய சுகம் குறையாது இருக்கும் சொல்லி போகியும் வரத்திலும் ஆசீர்வதித்து அநேக ஆசிரியம் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கத்தாவே ஒவ்வொரு குடும்பமும் அந்த ஆசீர்வாதத்து பாக்கியம் குடும்பமாக இருக்கிறோம். அந்த குடும்பத்தில் வாலிப பிள்ளைகளுக்கும் அவருக்கு வரலாம். அந்த வாலிபத்தில் வழி எதுனா புத்தகம் வசனத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பிள்ளை வசனத்தின் வாஞ்சைகள் பிள்ளையாக இந்த நாட்கள் அம்மா ஆண்டவர் வாலிப பிள்ளைகள் சாத்தான் கண்ணிகள் ஏராளமானது. குறிப்பாக அந்த மொபைல் மூலமாக எத்தனையோ பிள்ளைங்கப்பா கழிவுகளுக்கு போய வாய்ப்புகளை சாத்தான் ஏற்படுத்துகிறார்கள். அந்த சபையின் பிள்ளைகள் இந்த கண்ணில் சிக்கிக்கொள்ளாத நீ அவருடைய வசனத்தினால் விளக்கும் ஞானத்தை கொடுக்காமே வழிநடத்துவதாகவே அதை எந்த தவறான காரியங்களும் ஒரு வாழ்க்கையில் காணப்படாத வேண்டாத பழக்கங்களை ஏற்படாத வாய்ப்புகளை விசேஷமாக சபையின் பொறுப்பாக படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்காமலே சிறப்பாக இந்த நாட்களில் 10ஆம் 12ஆம் பிள்ளைகளுக்காக அல்லது மற்ற உண்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் உண்மை தன்னை சொந்த ரட்சகராக பிள்ளைகள் உங்களுடைய ஞானத்தால் நடத்தப்படும். மற்ற எல்லா பிள்ளைகளை காட்டிலும் நீங்கள் உயர்ந்த மதிப்புகள் தேர்ச்சியடையும் மற்றவர்கள் சாட்சியாக பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும் என்ற ஞானத்தை குறித்து தன்னுடைய கேள்விகளால் பெற்றோர்களை மெல்லப்பட வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகள் நேசிக்கிற தகவலானது இந்த பிள்ளைகளையும் அதுவே நீ நேசிக்கிறப்பா அந்த பிள்ளைகளின் பங்கேற்ற பாதையை வளர்க்க பெற்றோருக்கு ஏற்கும் ஞானத்திற்கு வழிநடத்தாங்க. இந்த சபையை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்காக ஒரேவற்றாக பயன்படுத்தும். எந்த போராட்டம் வந்தாலும் அந்த எவ்வளோ எந்த பிரகாசத்தை எப்படியே பாராட்ட வேண்டும். இந்த நாளைய ஒவ்வொரு கலந்துகளை போராட்டங்களுக்காக ஒரு நாளில் மட்டுமல்லாது தொடர்ந்து இந்த சபைக்காக மக்களுக்காக
ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பேசுவதால் வந்தது நல்லது கண்டு ஏதோ சூப்பரான மதம் தன் பாடலும் இல்லாதபடிக்கு இன்றைக்கு கட்டாயம் தரக்கூடிய மன்னாராக பாதையில் இன்னும் நிறைவேற்றிவிட்டத்தக்கதாக அதிலே ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறேன் தங்களும் லட்சயமாக ஏற்றுக்கொள்ளுமாய் வேண்டிய பரமதரப்பனே. கீழே வைக்க கூடாது. அந்த பாட்டு ஒரு சின்ன பாட்டு பேர் வருது. நம்ம வந்து இப்போ வந்து அழைக்க போறோம். நமக்கு ஆகியான விஷயத்தையும் நம்மளுக்கு வசனங்களையும் தாசத்தை கொடுப்பாரு. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே மத்தாத நதியாக கர்த்தரின் நாமம் ஒன்றி மகிமைப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இனிய கர்த்தர் வந்து நம்ம இணைப்படுவதாக. நான் வழிய இடிமுழக்க பிரசங்கியா இருந்தேன். இடிமுழக்க பிரசங்கியா அல்ல. ஆனால் சங்கீதம் 119:25 சங்கீதம் 119:25 சங்கீதக்காரனுடைய கதரை பாருங்க. சங்கீதம் 119:25 என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உன் வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியோ. ஆமென், ஆமென். மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்குன்னா உடஞ்ச பலூன் மாதிரி. பலூன் காத்து போயிட்டா மண்ணோடு மண்ணா கிடக்கும். அதே மாதிரி வெளியேறப்பட்ட ஆத்மா, ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் சுகித்து வாழ்ந்திருப்போம் என்று வாழ்த்துகிறோம். இதை பார்க்கிறார். இன்னைக்கு ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கு. எப்படி சுகமாக வாழ முடியும்? அதை யோசிச்சு பாருங்க. ஆத்மா வாழ்வது போலதான் நம்ம எல்லாவற்றையும் சுகித்து வாழ முடியும். ஆனால் சிகேதன் என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியோ. அப்போ சில வசனங்களை தியானித்து நாம் உயிர்ப்பிக்கப்பட தேவன் என்னை கொண்டு வந்திருக்காரு என்று நான் விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. கண்ணை மூடி தேவனோடு ஈடுபடும்படியாக ஒரே மறுபடியும் சத்தத்தை உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். நீ என்னோடு பேசு. வார்த்தை சொல்லும் ஆண்டவர். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வசனம் உயிர்ப்பிக்க வசனம். ஒரு கிருபையாளர்களை உயிர்ப்பியோ. ஜனங்களுடைய மனிதருக்கு முடியாக உயிர்ப்பிக்க மாட்டியோ என்று இதற்கான தருவை போல எங்களையும் உயிர்ப்பிக்க மாட்டோம். கிராமத்தை உயிர்ப்பிக்க வேண்டும். எங்கள் தேசத்தை உயிர்ப்பிக்க வேண்டும். முதலாவதாக எங்களை உயிர்ப்பியும், எங்கள் குடும்பத்தை உயிர்ப்பியும், எங்கள் சபையை உயிர்ப்பியும். பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவன். ஆமென். 1 பேதுரு அதிகாரம் வேத புத்தகத்தை கவனமாக பார்க்க வேண்டும். வேத புத்தக வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 2:9 நான் வாசிக்கிறேன். இல்லை
அம்மா ஐயா கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் தான், கொஞ்சம் கவனிங்க. நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உலக எலும்புகளை சேனையாக எழுப்பிய தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். இஸ்ரவேலே அந்த எலும்புகள் உலர்ந்த எலும்புகள், ஆனால் கர்த்தருக்குரிய சேனைகளாக எழுதினது உண்மையானால் நம்மை தேவன் எழுப்பிக்க போகிறார். சேனைகளாக அவருக்காக செயல்பட நம்மை எழுப்ப போகிறார். அப்ப 2:9 வாசிக்க பாருங்க. பக்கம் 312 பக்கம், புதிய பாடு 3:1-8. நீங்களோ உங்களை அந்த வாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசோரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்ம யாரு? நிமிர்ந்து உட்காருவோம். சாதாரண ராஜரீக ஆசோரிய கூட்டங்கள், சாதாரண கிடையாது. ராஜரீக ஆசோரிய கூட்டங்கள். மோசே ஜனங்களை கூட்டு வரும் மனாந்தரத்துல, இன்னமும் அவங்க விஜயகரமாக போறான்னு நினைச்சுட்டான். ஏய் சாதாரண கிடையாதுப்பா, என்னுடைய சொந்த சம்பத்துக்கள் அரசாங்க கூட, என்னுடைய சொந்த ஜாதிகள், சொந்த ஜனம், சொந்த சம்பத்துக்கள். அதுதான் பேர் எழுதுகிறாரு. நம்ம எல்லாரும் ராஜரீக ஆச்சரிய கூட்டங்கள். தெரியுமா? ஒரு புண்ணியங்களை அறிவிக்க முடியாது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இந்த புண்ணியங்களை அறிவித்தால் இன்னைக்கு சபையில மாதிரி 10 மணி கட்டி ஒரு நோக்கத்தோடு ஒரு விசாலமான இடத்திற்காக ஐயாவை அழைத்து வந்திருக்கிறார். ஆமீன். ஏசை 47 அந்த வசனத்துக்கு அந்த போறாங்க. ஏசை 45 ஏன் சொல்றா? அவர் முகஸ்திரிக்கா சொல்றாரு, நடக்கக்கூடிய சம்பவங்களை தீர்க்க மூலமாக சொல்றாரு. ஏசை 45 அதிகாரத்தில் என்ன நடக்க போதான்? 45 அதிகாரம் 24 வருஷம் 40-24 பக்கம் 850 பழைய ஏற்பாடு 8:5-3 வசனம் 45 அதிகாரம் 24. கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு என்று அவனவன் சொல்லி அவனிடத்தில் வருவான். நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடத்தில் மாத்திரம் வல்லமை உண்டு என்று அவனவன் திருவள்ளுவரிலிருந்து இங்க சொல்லி ஓடுவோம். ஆமென். அதுக்காக தான் ஒரு பெரிய இடத்தை நமக்கு சொல்ல கொடுத்திருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஏன் நாம் அங்க 2 பேர் வார்த்தை பாருங்க. நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஏன் புண்ணியங்களை அறிவிக்க முடியவில்லை? அதனால் புண்ணியங்களை அறிவிச்சா சபை இருக்காது. புண்ணியங்களை அறிவிக்கவில்லை. ஏன் அவர் சொல்ல பாருங்க. நீங்களோ என்று சொல்ல யாரையோ சொல்லிட்டு நம்ம சொன்னாரு. ஆகிய மக்கள் சொல்வாரு, நான் பேர் சொல்லிட்டு அவனோ ஒழுங்கா படிக்க வேண்டாம், நீங்க எல்லாம் சரியா ஒர்க் பண்ணதில்லை, ஹோம்ஒர்க் பண்ணதில்லை, இவனோ பாரு. அது மாதிரி ஒரு சில கூட்டத்தை சொல்லிவிட்டு நீங்களோ ராஜரீக ஆசாரிய கூட்டம். அவர் யார் சொல்லி சொல்ல பாருங்க. 8 வருஷத்துல அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக எத்தனையோ சொல்லி பார்த்து டாக்டர் கொடுத்து பார்த்தோம் சொல்லியாச்சு, கீழ்ப்படிய அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து விழுகிறார்கள். அதுக்கென்னே நீதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நீங்களோ இப்ப நீங்களும் அர்த்தம் பத்தியா? அவங்க அதற்கு நீங்கப்பட்டார்கள் சொல்லி பார்த்து கேட்க மாட்டாங்க.
அவர்கள் அதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் பதார்த்தத்துக்கு. ஆனால் நீங்களோ உங்கள் அனைத்தோடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியும். யோகத்தை திருச்சி புத்தகத்துல நம்ம ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற செய்தி நீங்க நம்ம புரிந்து கொள்ள மாதிரி எழுதுங்க. அவன் எல்லாரும் விவசாய கருத்து வந்திருக்கோம். விவசாய பணியில எழுதுறாங்க. ஏன் புண்ணியங்களை அறிவிக்க சொந்த வேத புத்தகத்தில் சொந்த கண்களால் நீங்கள் பார்க்க வேண்டும். நான் வாட்ஸ்அப்ல கேட்டீங்கன்னா அந்த காதை வாங்கி இந்த காதை விட்டுவீங்க. ஒரு பையன் கூப்பிட்டேன், வாங்க வாங்க போய் வாங்க, ஏன் போறது 2 காசு இருக்குன்னா கம்மிங்க போறது எவ்வளோ ஒரு கேட்டேன், எதுக்கு 2 காசு? இந்த காசு வாங்கி இந்த காசு புண்ணியங்களை அறிவிக்க ஓடுவோம். சுவாமி காலை கேள்வி காலை விட்ட கிடையாது. உட்கொண்டோம்னா அந்த வார்த்தையில் சும்மா இருக்க முடியாது. எரிகிற அக்னியை போல என் எலும்பில் ஊறுகிறது. ஓடுவாங்களா? யாருக்கும் சொல்ல முடியும். சுவாமி அதனால்தான் நீ புண்ணியங்களை அறிவிக்க முடியாமல் இன்னைக்கு இந்த சுவை மட்டுமல்ல எல்லா இடங்களும் எவ்வளவுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 5% 6% வர மாட்டேங்குது. ஏன் புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு பலன் இல்லை, தகுதி இல்லை. ஆத்மா மண்ணோடு ஒட்டி போய்விட்டது. அதுதான் சொல்றாரு பாருங்க. அது என்ன காரணம்? யோகி உண்டமன் காரணம் 4 வருஷம் பாருங்க. பச்சை போய் விட்டதை வெட்டி நல்ல கவனிய. ஒரு விவசாயம் பண்ண ஒரு செடி, அந்த செடி முளைச்சி ஒரு 10 இலை விட்டுருக்கு. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி, பச்சை புழு வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வெட்டுக்கிளி வந்து மீதி சாப்பிட்டுட்டு வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி வந்து சாப்பிட்டு இப்ப எல்லாம் சாப்பிட்டு பாருங்க. பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதையும் மூசுக்கட்டி பூச்சி சாப்பிடும். அப்புறம் செடி எப்படி இருக்கும்? இலை ஒண்ணு இருக்காது, குச்சி மாதிரி. கத்துடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒன்றின் ஒன்றாக சம்பவங்கள் நடந்தது. நல்ல கவனிக்கும். ஒன்றின் ஒன்றாக எப்படி பச்சைக்கிளி, வெட்டுக்கிளி, முஸ்கட் பூச்சி சாப்பிட்ட மாதிரி வாழ்க்கையில் ஒன்றின் ஒன்றாக சம்பவங்கள் நடந்தது. அப்படிதான் நீ காணப்படும். ஆமென். அல்லேலூயா. கண்டிப்பாக வியாதி இருக்கும், வருமானம் வந்துடும், வீட்டுக்கு பெரிய போராட்டம் உதிக்கும், வேலை போயிடும். இதை ஒன்றின் ஒன்றாக சம்பவம் நடக்கும். அதனால அந்த செடி எப்படி இருக்கும்? அதிகமாக கத்துடைய பிள்ளைகள் வாழ்க்கையும் காணப்படுகிறது. புண்ணியங்களை அறிவிக்க முடியாது. எப்படி புண்ணியங்களை சொல்லுவோம்? அந்த மூலைக்கு கூட்டம் சார் எங்க பாடுகளே போதாதா, எங்க பிரச்சனையும் போதாதா, இதான் கேள்வி. அந்த மாற்றுதான் இன்னைக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமனை இன்று நாம் தீவிரமாக நாம் செயல்பட வேண்டும். இந்த ஒன்றின் ஒன்றாக சம்பவம் நடந்து பச்சைக்கிளி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, முஸ்கட்டு பூச்சி சாப்பிட்ட மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒன்று சம்பவம் நடந்து காணப்பட்டாலா இன்னைக்கு என்ன அதோட விளைவு எப்படி இருக்கு? அதை மட்டும் வாசிப்போம். அதை சொல்ல பாருங்க. 9 வருஷம் வாசிங்க. போதிய வழியும் 1:9 போதிய வழியும் பானபலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. கர்த்தருடைய ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். சபையில ஜெபம் இல்லை, பைபிள் ரீடிங் இல்லை, வேறு தியானம் இல்லை, ஊழியம் இல்லை, சோதனை பலி இல்லை, ஒன்றுமே ஒன்றாக இதெல்லாம் சபையில இல்லை. ஊழியக்காரர் என்ன பண்ணாங்க? இன்னும்
உட்பட்ட காரியங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். காரணம் ஒன்றுக்கு ஒன்றாக சம்பவம் வருது. எங்க பாசன பிரச்சனை நான் எங்க வர சபைக்கு போன வாரம் ஒரு அம்மாட்ட கேட்டாங்க, ஏமா சபைக்கு வரலன்னு. அவரே எழுதி ரெடியா பண்ணையா எழுதி இருக்கோம். வீட்டுக்காரோட சண்டை 2 பேரும் முறை பார்த்து இல்லை இல்லை இதிலிருந்து தான் விடுபட வேண்டாம். ஆமே அதற்கு தான் அல்லேலூயா. இனிமேல் சொல்லாது சத்து உன்னோடு யுத்தம் வருவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆமே உனக்கு சமைத்து வர முடியாம, வேலை வாசிக்க முடியாம, ஜெபம் பண்ண முடியாம, ஊழியம் பண்ண முடியாம மேற்கொள்ளுவான். சத்துருவன் போராடுவான், அவன் மேற்கொள்ளவே முடியாது. சொல்றாரு இறைவன் சொல்றார், அவன் போராடுவான் ஆனாலும் மேற்கொள்ள மாட்டான். அந்த பெண்களை அலங்கமாக்குவேன். ஆமே அல்லேலூயா. கர்மனுக்கு இப்படி சம்பவம் நடக்கிறதுனால ஆலயத்துல இப்படிப்பட்ட ஊழியர்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. ஆசாரிகள் துக்கித்தாரினாங்க. அது நடந்துகிட்டு இருக்கு. 10 வருஷம் பாருங்க. அடுத்த வருஷத்துல வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் பற்றி போயிற்று, அறுவடையிலே ஆத்மாதயம் இல்லை, புது அபிஷேகம் இல்லை. பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நாளுக்கு நாள் பொழுது இழந்து கொண்டு வருகிறோம். புது ஆத்மாக இல்லை, அறுவடை இல்லை, வயல்வெளி பாழாயிற்று. 16 வசனம் பாருங்க. 16 வசனம். நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும் 16 ஆகாரமும் நம்முடைய தேவன் ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையோ. இதுதான் நீடாக்கம். இப்போ ஆலயத்தில் சந்தோஷம் என் ஜெபத்தில் கொண்டு வந்து அவர்களை மகிழப்படுகிறார்கள். என் ஜெபத்தில் என் ஜனங்களை கொண்டு வந்து மகிழப்படுவீர்கள். இன்னைக்கு ஆலயத்தில் மகிழ்ச்சி இல்லை, ஆகாரம் இல்லை, ஆரோக்கிய உபதேசம் இல்லை. ஆமே அதெல்லாம் தான் இன்னைக்கு விசுவாசிகள் புண்ணியங்களை அறிவிக்க முடியாதபடி ஆமே மண்ணோடு ஒட்டிய ஆத்மாக்களை போல சோறு காணப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமைன்னா சர்ச்சைக்கு போனோம், சர்ச்சைக்கு போன ஞாயிற்றுக்கிழமைய போகணுமே அப்படிதான் மறந்து வர அந்த பகுதியில் வேண்டாமா ஐயா சர்ச்சைக்கு போகணுமா, அதுக்கு பயந்தே முடியாதுங்க. சர்ச்சை பௌச்சன மாதிரி ஆசையாய் தொடர்கிறேன். ஆலயத்துக்கு போகணும், நீங்க வார்த்தை மூலமாக உயிர்ப்பிக்கப்படணும், புது அபிஷேகத்தை பெற வேண்டும். இல்ல மகிழ்ச்சியும் இல்லை, ஆதாரமும் இல்லை. ஆலயத்தில் சங்கி 133 ஆசீர்வாதம் இல்ல. சங்கி 133 பரம் தெரியணும். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது, ஒருமித்துடன் வரும்பொழுது ஆமன் சிறுசில் ஊட்டப்பட்ட அபிஷேக தைலம். என்ன ஒருவனோட வாரம், எத்தனை வேறுபாடுகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள், எத்தனை பகை உணர்வுகள். 110 சங்கீதத்தில் ஒருமித்து வரும்பொழுதுதான் ஆமன் சிறுசில் ஊட்டப்பட்ட அபிஷேக தைலம் அப்படின்னு போல அபிஷேகம் இறங்குமா. ஒரு இல்லையே, ஐக்கியம் இல்லையே சபையில. எப்படி கர்மானவர்களே ஆலயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருப்பதனால இன்னைக்கு ஆத்மா மண்ணோடு ஓட்டிக் கொண்டிருக்கிறார். புண்ணியங்களை அறிவிக்க முடியாது. இது என்னன்னா சாத்தானுடைய தந்திரம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கை நடக்கிறால் சாத்தான் சவாலுக்கு வந்திருக்கான். எனக்கும் ஒரு கூட்டு ஆட்களை இப்ப எனக்கு ஒரு எல்லாம் இந்து பேருக்கு வந்தவங்க தான். நானும் சிவராத்திரி விடிய விடிய கொண்டாடினவங்க தான். ஆமா விசால் எனக்கும் ஒரு கூட்டு ஆத்மங்களை இங்க ஊர் பக்கத்தில் ஐயா அந்த ஒரு கோயிலா இருக்கு, சாதாரண கோயிலா இருக்கு. சாதாரண ஒரு நந்தி வச்சிருந்தா நீங்க பாத்தீங்கன்னா கூட்டம் பாத்தீங்கன்னா சுற்றில இருந்து பெரிய கூட்டம். ஆண்டவரே அதற்கு மாத்திரம் வல்லமும் உண்டு, அவர்கள் வருவான் சொல்லியிருக்கிற. இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வரணும்
பல மைலிருந்து காடு மேற்கொண்டு வராங்க. எங்கே உங்க வசனம் எங்கே அன்று கேட்கணும். கேட்கணும் அவர் எங்கே தவறு, எங்கே தவறுகிறோம், அதுக்கான யோகத்திற்கு செய்துள்ளார். அப்ப நர்மன்மொழி இதற்கு என்ன காரணம் என்றால், இது என்ன செய்ய வேண்டும் என்றால், முதல் நாம் செய்ய வேண்டிய காரியம் ரெண்டைக்கு பொறுத்து நினைக்க போறோம். முதலாவதாக செய்ய வேண்டிய காரியம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்க அதான் செய்ய வேண்டும். நான் சொன்னேன், நம்ம பெரிய பிரசங்கம் பண்ணவர்கள நாம் செயல்பட்டு செயல் வீரர்களாக புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய தீவிரவாதிகளாக நாம் மாறப்போகிறோம். ஆமாம். 13 வாசிப்போம். ஆசாரியர்களே வெற்றுத்தி புலமுங்கள், பைபிளத்தை பணிவிடைக்காரர்களே அழகுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசி செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. சபையில் ஒரு ஊழியர்கள் நிறைய நிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை இருக்கணும். நிறைய சபையில் நிறுத்தப்பட்டாச்சு. ஆமீன். நிறைய சபையில் நிறுத்தப்பட்டாச்சு. நிறைய சபைகளில் நிறுத்தப்பட்டுக் கொண்டு வருகிறது. எனவே நாம் செய்ய வேண்டியது, ஐயா கவனிங்க, ஆசிரியர் வாங்க செய்து கொண்டு பரிசுத்த உபவாச நாளை பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கிறது. விசேஷித்த ஆசிரியத்தை கூறுகிறது. மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இதான் செய்ய வேண்டிய முதல் வேலை. எல்லாரையும் 30 வாய்ப்புகள் கொடுத்து எல்லாரையும் கூப்பிடணும். ஆமா, ஒரு ஐக்கியம். ஆமா, வீட்டுக்கு வாழாக்கு சொல்லிட்டு வராங்க. எல்லோரையும் அழைத்து எல்லோரும் இணைந்து அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமை, அவர் நோக்கி கூப்பிட வேண்டும். ஆமை, அல்லேலூயா. ஆனால் இதை நம்ம என்ன பண்ணோம்? அசட்டி பண்ணிக்கிறோம். சபை கூடுதலை விட்டு விடுகிறோம். சபைக்கு வரதில்லை. யாராவது ஒரு ஆள் போங்க, இல்லை பாஸ்டர் கேட்பாரு, முடிச்சிடணும். அப்படி கிடையாது. சபையில அனைவரும் கூடி வந்து ஒரு உபவாச நாளை சபை எழுப்பதற்காக, சபை உயிர்நீட்சிக்காக ஒரு நாளை நியமித்து விசேஷித்த ஆசிரியத்தை அனைத்து விசேஷமாக எல்லாரும். ஆமா ஐயா பாஸ்டர், அப்படி ஒரு நாள் தேவ சமூகத்தில் அழுது புலம்ப வேண்டும். எசிக்க 9 நாள்ல என்ன சொல்ல, எசிக்க 9 நாள்ல எடுப்போம். எசிக்க 9 நாள்ல அப்படி அழுது புலம்பும்போதுதான் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். எசிக்கியல் 9 நாள் அப்படி விசேஷித்த ஒரு நாளை நியமித்து கர்த்த சமூகத்தில் அழுது புலம்பும்போது அங்க வாசிக்கிறோம். எசிக்கியல் 9 நாளை வாசிக்க, கர்த்தர் அவனை நோக்கி எருசலேம் நகரம் என்று உருவப்படுகிற அருவருப்பு. எவ்வளவு அருவருப்பு! மயன கொள்ளா இதெல்லாம் போடுறான். இன்னமும் பாக்கிய அருவருப்புகள். இந்த அருவருப்புகளுக்காக இங்க வந்து என்ன செய்யணுமா? சொல்லுங்க. என்ன வாசிங்க? ஜெபி சொல்லுங்க. பெருமூச்சு விட்டு அழ வேண்டும். பெருமூச்சு விட்டு 2000 வருஷத்துக்கு முன்பாகவே சிலுவையில் மரித்தார். இன்னைக்கும் என்ன எப்படிப்பட்ட அருவருப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்து வரும். அதை பார்த்து கொஞ்சம் போது மன வருத்தம் யாருக்கு வருதா? இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் நடக்கிறது. 2000 வருஷம் ஆகியும் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது என்று யாருக்காவது பாரம் வருதா? ஏற்கனவே சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளும் அதுல போய் கலந்து கொள்கிறார்கள். ஒரு கலந்து கொண்ட ஆட்கள் இயற்கையா தெரியும். வேடிக்கை பார்க்க போனோம். பெருமூச்சு விட்டு அழ வேண்டும். எருசலேம் நகரை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் நம்முடைய தேவன். திருவள்ளுவருக்காக கண்ணீர் விட்டு அழ வேண்டும். ஆமென். அருவருப்புகளுக்காக
பெருமூச்சு விட்டு அழும்போதுதான் நெத்தியில அடையாளத்து போடுவான். அந்த அடையாளம் அன்னைக்கு ஞாயிற்று நாள்ல செல்வியா. ஆம், தேவன் சொல்லுகிறது, இன்னும் அடையாளத்தை போடு, தேவன் பொறுமையாக இருக்கிறார். எனக்கு அனுபவம் போய் அப்போ இப்படி அருள்களுக்கு பெருமூச்சிட்டா விட்டு அழ வேண்டும். உபோசமாய் நீங்கள் விசேஷித்த ஆசிரியரை கூறுங்கள். எல்லோரும் தேவ சமூகத்தில் அழுகை புலம்புங்கள். ஏசாயா 22 அதிகாரம், ஏசாயா 22 இருக்கும். ஏசாயா 22 அதிகாரத்துல நம்ம நிர்விசாரத்தை பாருங்க. 24 அதிகாரத்துல அவர் சொல்றாரு, பக்கம் 826, 22 அதிகாரம் 12-13. சேனையின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அழகும் புலம்பும் மொட்டையிடவும் நட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். அன்றைக்கு பெருமூச்சு விட்டு அழகு. சபை என்பது ஜெப வீடு. சபை என்பது அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, இப்படி அருவருப்புகள் இருக்கிற கிராமங்களுக்காக, தேசத்திற்காக ஜெபிக்கிற ஜெப வீடு. ஆனால் அப்படி யோகத்தில் வந்து நீ அழுது புலம்புகளை கட்டளையிட்டு நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சி சாப்பிட்டு ராட்சசம் முடிந்து முடிப்போ கொண்டாட்டங்களாக இருக்கிற சபை. அழுது புலம்ப வேண்டிய சபை இன்னைக்கு ஆனந்த கொண்டாட்டத்தில் பண்டிகை நாட்களை கொண்டாடி தேவன் கவனிக்கிறார். ஏன் தெரியுமா அது ஒரே குமாரனை இந்த திருவள்ளுவர் முழுவதும் ரட்சிக்க சும்மா இருப்பாரா? என் கண்மனுடைய இன்னைக்கு நீங்க ஒன்றும் சம்பவம் நடந்தாலும் ஜனங்களுக்காக அழிகிற ஜனங்களுக்காக அலுவலகத்தில் உள்ள கிராமங்களுக்காக நம்ம பெருமூச்சு விட்டு அழுது நாம் புலம்ப வேண்டும். ஆமீன். இன்னும் கொஞ்சம் 2ஆம் அதிகாரத்துல இந்த அழுது புலம்புவதை எப்படி என்று அங்க 2ஆம் அதிகாரம் 12-13 வாசிப்போம். 12-13. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடு புலம்புகளோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். இது முக்கியமான காரியம். ஒன்றுமே உண்டாத சம்பவம் வீட்டில் எல்லா வீட்டிலும் எனக்கு இல்லை முறை பிரச்சனை, மனைவி பிரச்சனை, பொங்கல் பிரச்சனை, வேலையில பிரச்சனை, வியாதி, நோய் எல்லாம் வருது. ஆமாம், இல்லைங்கிற அதுக்குதான் ஒரு வழி சொல்ற தேவனே இல்லையா? நீங்க இப்படி நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்போடும் இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். அங்கதான் முதல் பாயிண்ட். என்ன சொல்ல பாருங்க, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அங்கதான் தவறு. புண்ணியங்கள் அறிவிக்கப்பட முடியாதபடி ஏன் பிரச்சனைகள், வேதனைகள், சோதனைகள் கர்த்தருக்கு தெரியுமா? முழு இருதயத்தை சட்டை இருதயத்தை கிழித்து அப்படி என்ன இருதயத்தை திறந்து தேவனை காண்பித்து காரியப்பட்டா இருக்கு. இருதயத்தை கிழித்து என்பதை திறந்த போது ஒரு முழு இருதயத்தோடு அவருக்கு திரும்பும் கேட்டு வாசம் என்ன சொல்ல பாருங்க. அவர் ஏற்கிறார். ஏனென்றால் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீர்க்கு மனசப்படுகிறவராக இருக்கிறார். ஒரு இரக்கமான தேவன். நம்ம கவனிங்க. நாம் பண்ற தவறு, நம்ம தவறு அழுது பொறுக்கிறோம், ஜபிக்கிறோம், மன திரும்புதல் இல்லாம. அதான் முக்கியமான காரியம். மனம் திரும்ப வேண்டும். வந்தவன் மனம் திரும்புங்கள். பரவராஜ்யம் முதல் வார்த்தையை மனம் திரும்புங்கள். ஆமா, அரசாங்கும் போது என்ன வார்த்தை? மனம் திரும்பி போவைத்து. மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி அவரை பொறும் பொழுது
அப்போ சொல்ல பாருங்க அடுத்த வருஷத்துல ஒருவேளை பாத்தீங்களா இந்த காரியம் அப்படி இல்லையே. இன்னும் பழைய சுபவங்கள், பழைய வழக்குகள், பழைய காரியங்கள் இருக்கு. சண்டை சச்சரவு, கோப தாபங்கள், உலக ஆசைகள், உலக இச்சைகள், மன திருமதிய ரைட்டு விட்டான். அவமே மனம் திரும்பி தேவ சமூகத்தில் கத்திர பொழுது ஒருவேளை பாத்தீங்களா, ஒருவேளை அவர் திரும்பி மனசாப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதுக்கான ஆசீர்வாதத்தை தந்தருவார். அந்த ஆசீர்வாதத்தை கேட்க போறோம். இன்னைக்கு பச்சை பொடி, முசுக்கட்டை பொடி, வெட்டிக்கிளி, பச்சை கிளி சாப்பிட்டு போய் நிற்கும். எல்லாம் ஒண்ணுமில்லாம இருக்கும். ஆமாம், இப்பாருங்க இந்த சம்பவங்கள் வஸ்திரத்தை எல்லாம் இருதயத்தை கிழித்து அவர் சமூகத்தில் வந்து அழுது பொறுக்கும் பொழுது ஆமை அவர் இறக்க பொழுது ஐயா முதல் சொன்னோம், நல்ல வார்த்தை சொன்னார். அவர் கைவிட மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். இறக்கமுள்ள தேவனாக, மனமுறுக்கமுள்ள தேவனாக இருப்பதனால் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. கை தட்ட மாட்டான், கை தட்ட மாட்டான். வசத்தை ருசிக்கணும். மன உருக்கமுள்ள தேவன் வீட்டு பெருமை கைவிடவும் இல்லை, கைவிட மாட்டார். எனவே தேவன் மனம் திரும்பி அவர் சமூகத்தில் கண்ணீரோடு அழுத்துக் கொள்கிறார். நீங்க நம்புவதற்கு யாரும் வரல. நானே ஆண்டவர்கிட்ட ஒரு காலத்தில் அழுது கொண்டு சொல்லி இது எனக்கு கை பட மாட்டேன். படத்தை இருக்கிறியா, படத்தை பண்ண முடியா? திரேசபுரத்தில் இறங்கி ஒரு 2 கிலோமீட்டர் எனக்கு தச்சு போகணும். கிராமத்துக்கு முடிந்த மாதிரி ஒரு 20 வருஷம் முன்னே நைட்டு நடந்து போனோம். இல்ல நைட்டு புது சாராணி போறேன். என் பையன் 9th படிக்காம கடைசி பஸ்ட் இறங்கி அந்த கிராமத்துக்கு போவோம். 11 மணிக்கு சர்வீஸ் போகும்போது அந்த கிராம பிள்ளைங்க உங்களை மாறிங்க எப்படியும் ஒரு வருஷத்தை இல்லையா புத்தகம். இன்னைக்கு அவர் மேல பழி போடக்கூடாது. அவர் தான் ஆசிரியர், அவர் தான் படிக்கிறாங்க. நாளைக்கு அவர் மட்டும் இல்லை, தேவ புத்தகத்தில் ஒரு வருஷம் வருது. 25ஆம் 25 55 25:55 இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். ஏமா ஒவ்வொருவரும் தேவன் சொல்றது என் ஊழியக்காரர். அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு பண்ணின என் ஊழியக்காரரே. ஊழியக்காரன் சொல்ல படபடி ஊழியக்காரரை சத்துரு கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஊழியக்காரர் பணிவிடைக்காரர் ஆசாரியர்கள். சபையை ஒரு நிறுவனத்தை நடத்துவதற்கு ஒருத்தர் வேணும். அது ஆழ்வான சொல்லுவாங்க. அதுக்குதான் தேவன் நிச்சயமான விஷயத்தை கொடுத்து ஒரு பாசம் எடுத்திருக்காரு. ஆனால் வேதத்தின்படி ஒவ்வொருவரும் ராஜாக்கள், ஆசிரியர்கள். அழைக்கப்பட்ட அனைவரும் சத்துரு கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அனைவரும் என் ஊழியக்காரர்கள். அவர்கள் தான் சொல்லாரு. என்ன சொல்ல பாருங்க, இவர்கள் கர்த்தரை பணிவிடைக்காரர்கள், ஒரு ஊழியக்காரர். பணிவிடை என்ன ஊழியக்காரர்கள். மண்டபத்துக்கு பணிவிடைக்கு நடுவே அழுது. அந்த காலத்துல பைபிடம் மண்டபம் சுத்தம் அப்படி இருந்தது. இப்போ தேவ பிரசனத்துல அழுது கர்த்தாவே நல்ல கவனிங்க. வசனம் எடுத்துக்கீங்க 1061 பக்கம். எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும். ஆமே 1061 பதினாம் வசனம். நீ உமது ஜனத்தை தப்புவிட்டு புரஜாதிகள் அவர்களை படிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக் கூடாதீர்கள்.
கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் வாசிக்க மட்டுமில்லை, ஒவ்வொரு விசுவாசம் பண்ண ஜெபம் பண்ண வேண்டியது. கர்த்தாவே, நீ உமது ஜனத்தை நீ தெரிந்து கொண்ட வேறுபட்ட இடத்தினால வீட்டிற்கு போறோம். வீட்டிற்கு மட்டும் இன்னைக்கும் போயிட்டு இருக்காங்க. உங்க சௌகரியத்தில் எங்க சௌகரியம் சார், நீங்க ஏசப்பட்ட வந்தீங்கன்னா குடிக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. இங்க எனக்கு சொன்ன உங்களால் தான் காசு வாங்க கை கொடுக்காங்க. கொடுக்க எனக்கு கேட்க நீங்க எப்படி எங்காவது கூப்பிட்டீங்க, ஏசப்பட்ட வந்தா குடி விட்டு வைப்போம். ஆனா உங்களால தான் காசு வாங்க எனக்கு சொன்ன கை அதுக்குதான் அழைச்சுள்ளாரு. உங்க ஜனத்தை ஒப்புக்கூடாது. வெளியேறப்பட்ட ரத்தத்தால் மீட்டிருக்கப்பட்ட ஆத்மா நீ ஆனால்தான் அப்படி போயிட்டு இருக்கான். ஏமா ஐயா, நீங்க சபையில் வந்து மனங்கள் படித்து கண்ணீர் விடாதான் பின்மாற்றத்தில் போயிட்டு ஐயா. காசு வாங்க போறான், தேட்டருக்கு போறான், கேள்வாடுகளுக்கு போறான். அவன் தப்பு இல்லையா? இங்க வருகிற உங்களுடைய சொல்ல பத்தியா? கர்த்தாவே, ஒரு ஜனத்தை புரஜாதிகள் ஒரு ஜனத்தை தப்புவிட்டு புரஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்திக்கும் போது சோதரத்தை ஒப்புக்கொள்ளாதீர்கள். உங்கள் தேவன் எங்கே என்று புரஜாதிகளுக்குள் சொல்லப்படுவானே சொல்லாதீங்க. இங்கேயே உங்க தேவன் போயிட்டாரு. ஏசப்பட்ட வாங்க, அதை மாத்திரம் இதை மாத்திரம் நீங்க அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்கன்னு சொன்னீங்க. காரியம் கந்தலா இருக்கு. எங்கேயும் அவர் காரியம் கேட்க மாட்டாரு. வேறு சொல்லுது இல்லையா? உங்களோட ஆசீர்வாதங்களுக்காக மன்னர்கள் எல்லாம் அஞ்ஞானிகளை போல அலட்டாதீர்கள். இதெல்லாம் கொடுக்கப்படுவோம். அதுவரை இதுவரை கேட்கறவங்க எல்லாம் அஞ்ஞானிகள்னா முட்டாள். நான் தைரியமா குறிப்பிட்ட சொல்லுவேன், ஆசீர்வாத கூட்டங்களை நடத்துகிறவன் முட்டாள். அங்க போறவனும் முட்டாளை ஏமாற்றப்படுகிறான். அவர் ஒரே சொல்றாரு, மனம் திரும்பி என்னை ஏற்றுக் கொள்வா, எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்பா. நீ கூட கொடுக்கப்படும் இந்த விஷயங்களுக்குத்தான் கோடி கோடிகளை செலவழித்து ஊழியக்காரர்களை நாங்கள் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஜெபத்தை மாட்டுங்க. ஆண்டவரே, நீர் எங்க சபைய மீட்டெடுத்த ஆத்மா ஆண்டவரே, வெளியேறப்பட்ட ரத்தத்தை கல்வாரி சிலுவையில அடிச்சு நொடுக்கப்பட்ட அந்த ரத்தத்தோடு மீட்கப்பட்ட ஒரு ஜனத்தை அடக்கி உங்க தேவன் எங்கே கேட்காங்க. ஆண்டவரே, எங்க ஆண்டவரை கேளுங்க. அப்பொழுது அடுத்த பாருங்க, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக ஜனங்களுக்காக வைராக்கியம் கொண்டு கட்டாட்சி பண்ணிட்டால் தன் ஜனத்தை நடுவுல மாட்டார். இலக்கத்தோடு பண்ணிப்பார். எப்பொழுது நீ உங்க தேவன் எங்கே என்று சொல்லுவானே. ஆமென். தேவத்தை மாற்றுங்க. ஆந்திரத்தில் நம்ம உத்தியோகர்கள் என்ன பண்ண தெரியும், நம்மளே பரவாயில்ல, கண்ணுக்குட்டியை உண்டாக்கி இதான் என்னோட தேவன் ஆத்திரங்கள் எல்லாம் போட்டாங்க. ஆமா, அப்போ தேவன் சொல்றாரு மோசேட்ட, எப்போ ஒன்னும் பெரிய ராஜா இருப்பேன், ஆனா பேசுறீங்க எங்களுக்கு தெரியாது சொல்லுங்க, நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லிக்கிட்டு இருக்க பிள்ளைகள் இந்த வசனத்தை வாசிங்க. ரோமனை கொடுத்துட்ட அன்னியும் வசனத்தை உணரணும். வசனத்தை வேற பத்தி சொல்லி தீக்கிரை கொடுத்து கண்டுபிடிச்சாங்கன்னா சத்தமாய் அங்க ஒரு வாட்சிப்பாரு அவருக்கு வகையில சாரி அது பெருமைக்கு சாரி அந்த பிரமாண புத்தகத்தை கண்டுபிடிச்ச உடனே சத்தமா வாசித்தாங்க. அந்த மாதிரி அந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா முழங்குவார். எப்படி கேட்டீங்க? ஆமா, அந்த மாதிரி வாசிக்கணும். அன்றியோ அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக
நன்மையாக நடக்கிட்டு போகல, நடக்க வைக்கும். எதை பொறுத்த ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையான வார்த்தை. இந்தியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு சபையிலே வர முடியும். எத்தனையோ இருக்கலாம். அவர் தீர்மானம் இல்லாமல் உலகத்துக்கு முன்பாகவே நம்மளை தீர்மானித்து அழைத்திருக்காரு, உள்ள வந்திருக்கோம். ரெண்டாவது அன்பு கூறுவோம். இன்னைக்கு ஏசப்பட்ட அன்பு கூறுனால்தான் நீ வந்திருக்கீங்க. எங்களுக்கு வரல, பாஸ்கா வரல. கர்த்தர் அன்பு கூறுவீங்க. அப்போ அழைக்கப்பட்டிருக்கீங்க, அன்பு கூறுவீங்க. உங்களுக்கு என்னதான் நடக்குது? காரியங்கள் உங்க வாழ்க்கை தலையில் நடக்குது. உன் பிள்ளைங்களையோ குடும்பத்தாலேயோ ஒரு பிரச்சனை நடந்து வச்சுக்க, அது நன்மைக்கு ஏதுவாக, நன்மையாக இல்லை, நன்மையாக நடக்கும் என்று விதத்தில் எழுதியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆலயம் கேட்டாலும் கிடக்கானாது. எப்போ இயேசுவிட போனா இல்ல நன்மையாக இருக்கு, அப்படி போனீங்க. நன்மைக்கு ஏதுவாக ஃபார் குட் நாட் குட். இயேசுவிட வந்து எல்லாம் நல்ல நடக்குது, அந்த வரணும். என்ன நடக்கும் போது நன்மை, அதுக்கு ஏதுவாக. இப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது ஒரு நன்மைக்கு ஏதுவாக உனக்கு நடக்கும். ஆமி நாங்கள் போய் ஜோமட்டு வருவோம், ஐயா ஜோமட்டு வராங்க. ஏன் பேசுவாரு? நீ நல்லா தான் ஜோம் பண்ற, நல்லா பண்ணிட்டு வந்த, அவங்க எழுதிங்க. ஆனால் அந்த விசுவாசி, அந்த நபர் அந்த பிரச்சனை மூலமாக கடந்து வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதன் மூலமாக அவருக்கு ஒரு பெரிய பாடத்தை, ஒரு மனம் திரும்புதலை நான் கொண்டு வர விரும்புகிறேன். இதை நம்பிக்கை அந்த யோசிப்பை குளிக்க போட்டாங்க, ஈஸ்வரனை விட்டு போட்டாங்க. அங்க போய் சர்ச்சைக்கு போனா இது என்ன நன்மையா? யாக்கோபின் கோத்திரத்தை எப்படி இருக்குமே அப்படி வேணும். அதை கடை சொல்ல பார்த்தீங்களா? உலகத்துக்கே தானியத்தை கொடுத்து நிற்கான். அவன் சகோதரர் போயிருக்காங்க, ஏய் நீங்க தீமை செய்து நினைந்தீர்கள், தீவன் உண்மையாக. அப்படி நன்மையுடைய உனக்கு வாழ்க்கையில் என்ன தீமை வந்தாலும் அதற்கு பின்பாக ஒரு பெரிய நன்மை வரப்போகிறது. கை தட்ட மாட்டோமா? கை தட்டணும், வசனத்தை ருசிக்கணும். சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பது நீ எப்பொழுது கர்த்தரை துணிப்ப. அதுக்கு இன்னும் பெரிய புதிர் வந்தாதான் காட்சி சொல்ற பெரிய காட்சிங்க. ஜோம் பண்ணு, ஆண்டவர் கேட்கவில்லை. யாராவது சாப்பிட்டு சொல்றாங்களா? சொல்றாங்களா? ஜோம் பாக்குறேன், இது மாடிய மாட்டாங்க. கர்த்தரை சோதனம் ஏதாவது செஞ்சு நேரம் வந்துட்டா காணிக்கை போட்டோம். பத்து போல் 3 முறை ஜெபம் பண்ணாரு. சாத்தானுக்கு கிடையாது, தேவனை முகமாக சரித்தவர். 3 முறை பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணாரு. பிரச்சனை மாத்தல, அது இருக்குப்பா. நோக்கத்தோட தான் பிரச்சனை கொடுத்துருக்கோங்க. ஆனால் அந்த பிரச்சனையை தாக்கக்கூடிய கிறிஸ்துவ சகல நன்மைக்கு ஏதுவாங்க. அதை மட்டும் விசுவாசிக்க. என்ன பிரச்சனை வந்தாலும் இதுல தேவன் ஒரு நன்மை வைத்திருக்காரு. சோதர ஆண்டவரை இந்த வாழ்க்கைப்படுகிறது. அதான் பேர் சொல்லி ஒரே நம்பிக்கை பிள்ளைகள் பூர்ண சமாதானம் அறியாமலே ஒரு சமாதானம். அவன் உலகத்தை சொல்லுவான் உங்களே நீங்க திருப்பதி சரி 115 வாங்க. அந்த 1 வாசம் முடிச்சுவோம். 5 நிமிஷம் இருக்கு. 115 என்ன சொல்ல பாருங்க. இதே சம்பவத்தை அங்க வாசிக்கிறோம். 115 சங்கீதத்துல 115 சங்கீதம். அவருடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று சொல்றான். என்னப்பா ஏசி போனா நம்ம குலமூத்தத்தை விட்டு நம்ம அப்பா பாட்டி தாத்தா மூட்டை சாமி விட்டு போனானே, எங்கேயா போட்டு ஏச போட்டே நிக்கனே பிச்சைக்கார மாதிரி இருக்கானு சொல்லுவான். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவருக்கு சித்தமான, அவருக்கு சித்தமான இல்ல, அவருக்கு சித்தமானதை உன் வாழ்க்கையை செய்கிறார். கைதுமா அவருக்கு சித்தமானதை எப்படியாவது மனவாளனோடு போய் அவர் சிம்மாசனத்தில் வீட்டிருப்பதற்காகவே அழைத்திருக்கிறார். உன்னை மனவாட்டியாக உருவாக்குகிறார் சபை. மனவாட்டியாக அவரோடு உட்கார்வதற்காகத்தான் உனக்கு அநேக நெருக்கங்கள் பாடல்களை கொடுத்து எப்படியாவது உன்னை
அவருக்கு ஏற்ற மனவாட்டியாக உருவாக்குவதற்கு ஒரு அடிச்சு நொறுக்குவார், நிதானம் பண்ணுவார், சகல நன்மைக்கு வாங்க. இப்போ இந்த கர்மான வழிக்கு இப்போ யோகிக்கு வாங்க முடிப்போம். என்ன ஆசீர்வாதம் பாருங்க. இப்படி அவர் சமூகத்தை விழுந்து ஆண்டவரை பொண்டாதிய மத்தியில் ஒப்புக்கொள்ளாது என்று சொல்லும்பொழுது அவர் தஞ்சனை கடாட்சி போறான். அப்பொழுது என்ன நடக்குமா? நான் உங்களுக்கு அனுப்பின என் பெரிய செய்தி ஆகிய வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுகடு பூச்சி, பட்சத்த வருஷத்தின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நிறைய காரியங்கள் இழந்து வந்துருப்பீங்க. சந்தோஷம், சமாதானத்தை இழந்து வந்திருப்பதியா? இன்னைக்கு சொல்லாரு, திரும்ப அளிப்பேன். எப்பொழுது? எப்பொழுது? உன் மனதை திருநத்தை திறந்து அது தானே கருப்பான். சும்மா நான் எங்க சபையில் சொல்லுவேன், உங்க சபையில் சொல்லுவது போல எங்க சபையில் சொல்லுவேன், அவன் செவ்வாவளி தேங்காய் பழத்தை கொண்டு போறான் பிள்ளையார் கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு. நீ பைபிளுக்கு வீட்டு ஞாயிற்றுக்கிழமை சமைப்பான். இதான் வித்தியாசம். அவனுக்கும் உனக்கு ஒரு வித்தியாசம் என்ன? அவன் செவ்வாவள்ளி தேங்காய் பழத்தோடு பிள்ளையார் கோயிலுக்கு போறான், பெருமாள் கோயிலுக்கு போறான். நீ ஞாயிற்றுக்கிழமை பைபிளோடு இருக்கிறான். வித்தியாசம் கிறிஸ்தவ கிடைத்து மனம் திரும்பி அவர் சமூகத்தில் வரும் பொழுது நீ இழந்து மனதை திரும்ப அழைப்பார். அவர்களோட எல்லாவற்றையும் இழந்து அழுதற்கு பலத்து போகும்போது அழுகிறோம். ஒன்றில் குறையில்லாமல் திருப்பி வைத்துக் கொள்வதற்கு ஒரு வழி தேவன் சொல்கிறார். இருதயத்தை கிழித்து அவர் திரும்பி. அப்போ நீங்க என்ன பண்ணுவாங்க சொல்றாங்க, நீங்க சம்பூர்ணமாக சாப்பிடுவீங்க. அதுக்கு பிறகு சொல்றது, அந்த நாட்களிலே அந்த 22 வருஷமாக நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பெரிய ஆசீர்வாதம். மாம்சமான யாவர் மேலும் ஊர்ல மட்டும் உலகத்துக்கு மட்டுமல்ல, சபைக்குள்ளேயே மாம்சத்தை இருக்காங்க. அப்பொழுது தேவ ஆவியை மலை போல் ஊற்றுவார், பின்மாரியை ஊற்றுவார். அவன் தீர்க்கதரிசிகள் எழுப்புவார்கள். தீர்க்கதரிசியை பேசுவீங்க போதான் வாசனை பாருங்க. அது புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜ்யத்தை கூட்டங்களாக வசந்த தைரியம் உணவீங்க. வசந்த தைரியமா ஒரு இடமெல்லாம் கை வச்சிருப்பீங்க. ஆமா, சும்மா போக்குறது மார்க்கெட்டுக்கு நான் கைப்பிடி கை வச்சுட்டு போனோம். ஐயா படிச்சு பாருங்க. இதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வேலை. ஒரு புண்ணியங்களை அறிவிக்க முடியாதுன்னா, ஒரு மைக்கு பேச தெரியாது, பைபிள் தெரியாது, பரவாயில்ல. ஐயா கைப்பிடி கொடுங்க, 10 கைப்பிடி கொடுங்க, இந்த கொடுங்க. 1 வருஷம் போதும். அவன் 1 வருஷத்துல பெரிய காரியம் செய்ய முடியும். ஆமை அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் வாழ்க்கையில ஒன்றுமே ஒன்றாக நடந்து நாம் விளையாட்டவர்களாக அந்த செடி எப்படி எல்லா பூச்சியும் அப்படி பாருங்க, அப்படி இருக்கிறோம். ஒன்றுமில்லாத சம்பவங்கள் பணங்கள் படிடுவோம். எப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு நடந்து பாருங்க. எத்தனையோ சம்பவங்கள் ஒன்றுமே உண்டாக குடும்ப பிரச்சனை, இராத வியாதி, சம்பாதிச்ச டாக்டர் கொடுக்கிறோம். இராத வியாதிகள், தேவையில்லாத பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, பங்களிப்புள்ள சண்டை, வேறு ஸ்தலத்துல வேலை போயிருக்கு, ஒன்றுமில்லாத பிரச்சனைகள், புண்ணியங்கள் இப்படி நிலைத்து காணப்படுகிறார். தேவன் சொல்கிற 2 ஆலோசனை. ஒன்றி பரிசுத்த உபவாசத்தில் நியமித்து தேவ சமூகத்தில் அழிந்து போகுங்கள். 2வது ஆலயத்தில் கண்ணீர் சிந்தி சக விசுவாசிகளுக்காக, கிறிஸ்தவ வட்டார ஜனங்களுக்காக, ஆண்டவரே உன் ஜனத்தை பொருளாதார கையில ஒப்புக்கூடாதையும் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் ஆண்டவரே, நீ புறஜாதிகளை போய் முட்டை சொல்லிக்கிட்டீங்க, செய்ய வேண்டும். உன்னை ஜெபம் அவர் வைராக்கியப்படி தன் ஜனங்களை கடாட்சிப்பார். அப்பொழுது கர்த்தருடைய சபையை அவர் கடாட்சிப்பார். அப்பொழுது சபை உலகத்திற்கு வெளிச்சமாக காணப்படும். அவர் சொல்லிவிடுவார். எப்படிப்பட்ட சம்பவங்கள் வாழ்க்கை எனக்கு தெரியாது, உங்களுக்கு தேவனுக்கு தெரியும். அது ஒன்றை மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியும், அது நன்மைக்கு ஏதுவான். அப்படி நடந்தது நல்லதுதான். இந்த வியாதி வந்தது நல்லதுதான், இந்த பிரச்சனை வந்தது நன்மைதான். ஒருபோதும்
ஒரு பொழுதும் தீங்கு செய்ய மாட்டார். நாமும் தீர்க்கதரிசி புத்தகத்தை தான் சொன்னாரு, நாங்கள் சாவதில்லை. ஏன் நீ பரிசுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையை அவர் ஒருபோதும் தீங்கு செய்யாத தேவன், அவர் தவறு செய்யாத தேவன். வாழ்க்கையில் தீமையை அனுமதிக்கவே மாட்டாரு. எனவே தைரியமாக கர்த்தருக்காக செயல்பட உன்னை ஒப்புக்கொண்டு உன் அழைப்பு அவரை புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நீ எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, 4 பேருக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். பேச தெரியாது, படிக்க தெரியாது, பரவாயில்ல, ஒரு பேப்பரை கொண்டு கொடு, இயேசு நல்லது சொல்லு. அவன் இதற்காக அழைத்திருக்கிறார். காரணம் அதற்கு மாத்திரம் மலர் கொண்டன்றி அவர்களே உங்களை தேவன் இங்கு பலப்படுத்துகிறார். அது நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் நினைக்காத, தேவனை பார்க்க, பிரச்சனை பார்க்காத. பிரச்சனை பெரிதாக பார்த்தால் தேவன் உனக்கு சிறிதாக காணப்படும். தேவனை பெரிதாக பார்த்தால் உனக்கு வந்திருக்கிற பிரச்சனை சிறிதாக காணப்படும். ஒரு பரிசுத்த ஒரு வாழ்க்கையில தவறே செய்ய மாட்டார். நன்மைக்கு ஏதுவாகவே சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஆமே, எப்படி சொல்லாரு, யாரை நம்புகிறாரோ அவரை சிக்கிறார். அது கொஞ்சம் நிறைய தெரியும், ஆனால் முடிவு சமாதான பலனை கொண்டு வரும். ஒப்பு கொடுக்குமா? நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் தீவிரமாக செயல்பட வேண்டும். உங்களை முடுக்கி விடுவதற்காக இந்த நாளில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் வருகை சமமாக இருக்கிறது. உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்தால் அவர் சமமாக வரப்போகிறார். ஆண்டவரே, நீங்க எத்தனை அனுபவிப்புகள் ஆண்டவரே, எங்க கிராமத்தில் தேசத்தில் எத்தனை அனுபவிப்புகள் என்னால் சகிக்க முடியவில்லை. ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்களை உயிர்ப்பியோ, என்னை உயிர்ப்பியோ, எங்கள் சபையை உயிர்ப்பியோ, எங்கள் குடும்பத்தை உயிர்ப்பியோ, என் கிராமத்தை உயிர்ப்பியோ, என் தேசத்தில் உயிர்ப்பியோ. அதிகமாக நேசிக்கிற தகப்பனை புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜ்ய ஆசிரியர் கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம். கர்த்தாவே, ஒரு விசை ஒரு வசனத்தினால் எங்களை உழைப்பியும், கிருபையினால் எங்களை உழைப்பியும், சேரிகளாக எழுப்பி, சேரிகளாக இட்டு வீரர்களாக உமக்காக செயல்பட எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன தகப்பனே. ஆமென், ஆமென். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாம் ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த நகரத்துக்காக, திருவள்ளூர் மாவட்டத்துக்காக, இந்த தேசத்துக்காக ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு சாட்சி நம்ம அண்ணன் மாசலாமணி, டேவிட் மாசலாமணி ஒரு சின்ன சாட்சி சொல்லுவாரு. சொல்லி முடிஞ்சோன்னா நம்ம காட்சி பாடல் பாடிக்கலாம். விதைக்கும் தேசமெல்லாம் பாருங்க, எல்லாம் பாருங்க. விதைக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண்டி கொடி பறக்கும். விதைக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண்பார்க்கும் போதெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவை ஜெய கொடியா. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவை ஜெய கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம்.
ஆனால் கண் பார்க்கும் பூமி அதிகமான தூணி ஏகப்பட்டது. கால் மிதிக்கிற தேசத்தில் நம்ம வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம கண் பார்க்கிறோம் பாருங்க, அந்த பூமியெல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்கிறோம், இந்த உலகமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். இந்த வேலையில் சின்ன சாட்சி அன்னைக்கு 10 நிமிஷம் தந்திருக்காங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், பயப்படாதீர்கள், நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். பயப்படாதீர்கள், நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிற உங்களை பரலோகத்தில் இருக்கிற பிதா முன்பாக உங்களை அறிக்கை பண்ணவே என்ன சொல்றார், உங்களை கர்த்தர் என்ன சொல்றார், பரலோகத்தில் பிதாவின் முன்பாக உங்களை நான் அறிக்கை பண்ணுவேன். ஏன்னா இந்த பிறகு எல்லாம் நீங்கள் ஆண்டுடைய நாமத்தை நீங்கள் அறிவிச்சிங்கல்ல. இந்த பகுதியெல்லாம் மனுஷன் முன்பாக இயேசுதான் கர்த்தர் என்று சொல்லி அவருக்காக வைராக்கியமா நிற்கிறீங்கள, அவர்களை அறிவித்த உங்களை பிதாவின் முன்பாக அறிவித்து. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அநேக அடைக்கலாம் குருவிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். பயப்படாது. இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில 3 காலங்களாக பிரிக்கும். ஒன்று தாயின் வயிற்றில் இருந்த காலம், இன்னொன்று இந்த உலகத்தினுடைய காலம், அடுத்த மரணத்திற்கு அப்புறமான காலம். தாயின் வயிற்றில் இருக்கும்போது நம்ம சுகமா பத்திரமா இருந்தோம். இதுதான் உலகம், அதுதான் உலகம் நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம். இந்த உலகத்திற்கு தெரியாது, அதை நினைச்சுக்கிட்டே இருந்தோம். அருமையா மகிழ்ச்சியா சந்தோஷமா நிம்மதியா. திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு அசைவு, சின்ன வலி, உடனே உலகத்தில் வந்துட்டோம். அழுதுகிட்டே வரோம், அழுறோம். உடனே மக்கள் எல்லாம் என்ன கேட்குறாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு என்ன கேட்பாங்க, குழந்தை பிறந்தவொடனே ஒருத்தருக்கு என்ன பேசுவீங்க, பிரசவம் ஆகிடுச்சா, பிரசவம் ஆயிடுச்சா அப்படி கேட்பாங்க. பிரசவம் பிறக்கும் போதே அவங்க பேர் வச்சுட்டாங்க. அது இந்த உலகம். இதுக்கப்புறம் இன்னொரு உலகம் இருக்கு பாருங்க. கண்ணை மூடின உடனே நம்ம அப்பதான் நமக்கு அடுத்த உலகம் தெரியும். அது வரைக்கும் அந்த உலகம் தெரியாது. நமக்குன்னு ஒரு வாசஸ்தலம் இருக்குல்ல, நித்திய வாசஸ்தலம் இருக்குல்ல, வரலாற்று ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்ப தெரியாது. இந்த உலகத்தை விட்டு கண்ணை மூடும் பொழுது, அப்புறம் கண்ணை நம்ம அங்கே போய் விழிக்கும் பொழுது அந்த உலகம் தெரியும், அந்த உலகம் தெரியும், அந்த உலகம் தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, முடிவு பரியந்த நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். கடைசி டாக்டர் வாசு நர்சம்மா, எங்கள் அம்மா எனக்கு இறக்குற டைமில் இதில் நர்சம்மாவை கூப்பிட்டேன். அவங்க பல்ஸ் பார்த்துட்டு பல்ஸ் இறங்கிக்கிட்டே போகுது, இறந்துருவாங்க சொன்னாங்க. கடைசி நேரத்தில் நமக்கெல்லாம் பல்ஸ் இறங்கிக்கிட்டே போகும். யாராக இருந்தாலும் கட்டாயம் உலகத்தை விட்டு போய் தான் அவன் பல்ஸ் இறக்கும். பல்ஸ் இறங்கிக்கிட்டே போகும்போது அப்போ அவர் கோலம் கடியம் மரணி பள்ளத்தாக்கில் அவர் தான் நம்ம கேட்கணும். அப்போ நமக்கு எந்த எண்ணம் வரணும் அப்படின்னா, எந்த எண்ணம் வரணும், நம்ம இயேசு வீழ்த்திருந்தால் நாமளும் ஒரு நாள் வீழ்த்திருப்போம், ஆண்டவரை பார்ப்போம். அந்த எண்ணத்தோடு அதான் கடைசி முடிவு இருந்து நல்லா நிற்கிறோம். கடைசியில் ஆண்டவர் மேலே விசுவாசத்தோடு நாம் அந்த உலகத்தில் பரிசு இறங்கும்போது நம்ம விசுவாசம், நம்ம எண்ணம், நம்ம நினைவுகள்லாம் நம்ம உயிர்த்தெழுவோம். அந்த எண்ணத்தில் வரணும் இல்லை, உயிர்த்தெழுத அப்புறம் இறந்த உடனே அந்த உலகத்தை தெரியும். அப்போ நம்ம அந்த உலகம் இதோட இந்த உலகத்துல வரும் தாயின் வயிற்றிலிருந்து வரும்போது இந்த வெளிச்சத்தெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அப்போ நல்ல உலகம் பிறந்திருக்குதே, இதான் மம்மி, இதான் ஃபாதர், டேடின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதை இந்த உலகம் தான் தெரியுது. இந்த உலகத்துக்கு கண்ணை மூடும் பொழுதுதான் அந்த உலகம் தெரியும். அது இதை விட அருமையான உலகம். இந்த பிரசவம் உலகத்துல எப்போ பிறக்கிறோமோ அப்பவே நமக்கு சவம்னு பேர் வச்சுட்டாங்க, மரணம். பிறந்த நான் என்ன பண்ணேன், இவ்வளோ வளர்த்தி இருக்கும்போது 2வது 3வது படிக்கும்போது என்ன பண்ணோம், எங்கள் அப்பா ஸ்லோனில் இருந்தாங்க. நான் எங்கள் அக்கா, ஒரு தங்கச்சி, எங்கள் அம்மா, நாங்கள் வரைக்கும் கரண்ட் கிடையாது, வீட்டில் கரண்டெல்லாம் கிடையாது. 8 மணி 7 மணிக்கெலாம் நாங்கள் வேகமாக சாப்பிட்ருவோம். வீட்டில் மண்ணெண்ணெய் லைட்டு வச்சு சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு 7:30 8 மணிக்கெலாம் தூங்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் ஆளுக்கு ஒரு கட்டில், எல்லாரும் அவங்க கட்டில் படுத்துகிறோம். அப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் டெத்து, ஊரில் டெத்து எல்லாம் எங்கள் வீட்டு முன்னாடி தான் போவோம். அப்போ ஒரு டெத்து போயிடுச்சுன்னா நான் ஒரு வாரம் சாப்பிட மாட்டேன், சாப்பாடை வச்சுட்டு அழுதுகிட்டே இருப்பேன். ஒரு வாரம் 4-5 நாள் அழுகிறது பார்ப்பேன், அப்புறம் அப்படியே சாப்பிட்டு படுத்துவேன்.
திருப்பி கொஞ்ச நாளைக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா திருப்பி ஞாபகம் வந்துடும், நம்ம இறந்து போயிடுமே, மரணம் வந்துருமே, அழுதுகிட்டே இருப்பேன். ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி ஒரு 5-6 நாள் ஆகுங்க. ஒரு வாட்டி டைமும் ஒரு நாள் யோசிச்சேன், அம்மாட்ட கேட்க அப்படிதான் அன்னைக்கு. அம்மா ஏன்டா சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்க, சாப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், செத்து போயிட்டா என்னம்மா பண்ணுறதுன்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ ஒன்றும் சாக மாட்டாடா, சாப்பிட்டது போடடா. இது எனக்கு சரியான ஆன்சரே இல்லை. அந்த நாளில் எங்கள் ஒரு தூத்துக்குடியிலிருந்து ஒருத்தர் அவர் கன்வென்ஷன் வச்சார். அவர் கன்வென்ஷன் ரோஸ் பாண்டியன்ட்டு அவர் கன்வென்ஷன் வைக்கும்போது சொன்னார், இப்போ நான் மறித்தாலும் நான் அந்த பரலோகத்தில் இருப்பேன், அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குன்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, நான் சின்ன பையன், சின்ன பிள்ளைங்கள்லாம் நாங்கள் முன்னாடி இருக்கோம், பெரியவங்கெல்லாம் பின்னால் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு முன்னால் வெளியே தான் நாங்கள் ஜபக்கூட்டெல்லாம் வைப்போம். அவர் பேசிகிட்டே இருக்காரு, நான் முன்னால் உட்கார்ந்து தான் அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ இன்னைக்கு மறித்தாலும் நான் பரலோகத்தில் இருப்பேன். அன்னைக்கு தான் எனக்கு ஆண்டவர் ஆன்சர் தந்தாரு, மரணம் வந்தாலும் பரலோகத்தில் இருப்பேன், பயப்படாத, அதில் நான் சாக மாட்டேன் அப்படின்னு நினைச்சேன். அதனால் என்றைக்கு ஆயிரம் ஒரு நாளைக்கு நமக்கு மரணம் வரத்தான் போகுது. முடிவு வரைந்த நிலையில் இருக்கணும். கடைசி பரிசு இறங்கும்போது ஆண்டவர் மேலுக்கு விசுவாசம் நமக்கு போயிடக்கூடாது. நம்ம அடுத்த உலகத்தை பார்க்க போகிறோம், ஆண்டவரோட கூட இருக்க போகிறோம். ஆகவே இந்த உலகத்திலிருந்து என்னைக்குனாலும் நம்ம போகிறது தான். அடுத்த உலகத்தில் நமக்கு நான் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு சேர்ந்து என்னோடு கூட உங்களை உட்கார வைத்து உங்களுக்கு இந்த வாசஸ்தலத்தை ஏற்பட போய் நமக்கு இந்த நாள் எத்தனை 60 வருஷம் உலகத்தில் இருக்கிறீங்க, இல்லை 80 வருஷம் உலகத்தில் இருக்கும், இல்லை 90 வருஷம் உலகத்தில் இருக்கும். இத்தனை வருஷம் நமக்கு ஆண்டு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னைக்கு நம்ம டேட்டு முடிந்தோ அன்னைக்கு நமக்கு ஆயத்தம் பண்ண வாசஸ்தலத்துக்கு மேலே அவர் நிறுத்திடுவார். வாசஸ்தலம் ஆயத்தம் பண்ணி முடிஞ்சிடும் அன்னைக்கு. அதுக்கப்புறம் நம்ம தான் அந்த வாசஸ்தலத்தில் இருக்கணும். அந்த நிச்சயத்தோடு அந்த உலகத்தை விட்டு போகணும். மரணத்தை குறித்து யாரும் பயப்படக்கூடாது. நமக்கு ஒரு வாசஸ்தலம் இருக்குது. அதை அதுக்காக தான் உங்களை அந்த பகுதியில் ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறாரு. அது வரைக்கும் நம்ம ஆண்டவர் பற்றி எல்லாம் சொல்கிறோம். அது வெளியா நான் அதை செலுத்துகிறேன். தேங்க்யூ. அந்த சாட்சிக்காக மற்றவங்களுக்கு போய் எப்படி நீங்க வந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றீங்க? எப்படி போய் சொல்றீங்க இயேசு கிறிஸ்துவை? ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ சொல்லுங்க. சரியா? சில அவங்க சொல்லுவாங்க, அவங்க கடவுள் பேரை சொல்லி அவங்க லவ் யூ. அது என்ன சொல்லுவீங்க? அப்புறம் முடிப்பீங்களா? அவங்க கடவுள் பேர் சொல்லி அவங்களும் லவ் யூ அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன செய்யணும்? ஜீசஸ் டைட் ஃபார் யூ சொல்லணும். ஜீசஸ் டைட் ஃபார் யூ. கடவுள் உங்களுக்காக மரித்தார் இல்லையா? உயிரோடு இருக்கிறார் இல்லையா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார் சொல்லுங்க. சரியா? அவங்க விசுவாசித்தாலும் விசுவாசிக்கினாலும் அது வந்து அவங்க மேல விழுந்த அந்த பாரம். ஆனா உங்களுடைய கடமை முடிஞ்சு. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உங்களுக்காக மரித்தார்னு சொல்லுங்க. சரியா? இப்ப நம்ம வந்து ஒரு காணிக்கை பாடல் பாட போறோம். காணிக்கை பாடல் முடிஞ்சவன அண்ணன் எப்படி காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சரியா? புதுதலம் கொண்டாட்டமே 88. புதுதலம் கொண்டாட்டமே காணிக்கை சோவின் சன்னிதானத்தில் புதுதலம் கொண்டாட்டமே
அந்த எக்கால சத்தம் வரும்பொழுது, தூதர்கள் கோட்டம் வரும்போது, நேசர் வரும்போது ஒரு நொடி பொழுது மறுரூபமாகி அந்த பைபிள் நாம் பிரயோகிப்போமா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அலறையா சொல்றீங்களா? அலறையா நீங்களா விசுவாசிக்கலையா? விசுவாசிக்கிறதா இல்லையா? அலறையா அண்ணன் இப்ப ஜோம் பண்ணுவாங்க. ஜோம் பண்ணி முடிச்ச உடனே ஐயா கிட்ட கொடுக்குறேன். ஐயா அதை நடத்தி ஆசீர்வாதம் கொடுத்து முடிப்பாரு. ஹல்லேலூயா. எத்தனை இல்லையே? நல்ல ஒரு செய்தி கொடுத்தாங்கல்ல. அது என்ன செய்தி கொடுத்தாங்க? நம்மளாம் யாரு? எங்க வந்தோம்? நம்ம எங்க வந்தோம்? அப்படியா? மண்ணில் தான் வந்தோம். மறுபடியும் எங்க போறோம்? மண்ணில் தான். அதுக்குள்ள நம்ம என்ன ஆட்டம் ஆடணும்ல, என்ன பெருசு இருக்கணும்ல. என் ஊர் தான் பெருசு, நான் தான் பெருசு, எங்க அப்பா தான் பெருசு, எங்க அப்பா தாத்தா தான் பெருசுன்னு சொல்லணும். இந்த உலகத்திலே மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நம்மை தேவனுடைய நிலையில ஒரு சரீரமாக அழகா இருக்கிறேன். ஆண்டவர் தாயில படைக்கப்பட்டாங்க. சரியா? அதுவே அற்புதம் செய்தி கேட்டோம். இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. சரியா? போராட்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. நல்ல போராட்டத்தில் போராடினேன், ஓட்டத்தில் முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்குள்ள கிரீடத்தை நம்ம போய்தான் யாருக்காக வாங்கிட்டு முடியாது. ரேஷன் கடைக்கு போறோம், அந்த மாசத்துக்குள்ள பொருள் வாங்க நேரத்தில் வாங்கிட்டோம். நம்ம போனோம்னா அந்த பொருள் நமக்கு கிடைக்குமா? இல்லை, இந்த அம்மா போன மாதம் வந்த 60 மாதம் நான் இப்படி கல்வி யாராவது கொடுக்க மாட்டேன். ஆனா ஆண்டவராக இயேசு நமக்காக வைத்திருக்கிற கிரீடத்தை கடைசி வரைக்கும், கடைசி இந்தியன் உலகத்தில் இருக்கிற கடைசி விசுவாசி மேல வந்த வரைக்கும் அந்த கிரீடத்தை அவன் கையிலே வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரீடத்தை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். நம்முடைய தலை என்ன செய்வது அவர் தெரிவிக்கிறார். ஒவ்வொருத்தருக்கு தலை பெற்றார் இல்லையா? எல்லா தலைமுறையா ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது. ஆகவே உலகத்திலே நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை என் ஆண்டவருக்காக, என்னுடைய இருக்கிற கிராம மக்களுக்காக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை மாறாமல், கீழாகாமல், சூடாகாமல் எல்லாமே உலகத்தில் இருக்கும். ஆண்டவருக்கு போற வரைக்கும் இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். வெளிப்பட்டு வசனத்தை வாசிக்க போனால் வெளிப்பட்டு 21:3 நம்ம வாசிக்க அருமையான ஒரு வசனம். தேவனுடைய வாசஸ்தலம் யார் இருக்கா? ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே மனிதனுடைய இருதயம் தான் ஆண்டவர் வாசஸ்தலம். ஆகவே நம்ம இருதயமாகிய வாசஸ்தலத்தில் ஆண்டவர் உணர்வதற்கு, ஓய்வெடுப்பதற்கு வந்திருக்கிறார். ஆண்டவர் கேட்கிற இடம் பெரிய பணக்காரர்கள் வீடு அல்ல, மிகப்பெரிய அமெரிக்க தேசம் அல்ல. உங்களுடைய கிராமத்திலே, நீங்கள் வசிக்கிற இடத்திலே, நீங்க உங்களுடைய இல்லத்திலே உள்ளத்திலே அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். வாசஸ்தலம்னா என்ன? வாசஸ்தலம்னா என்ன? ஆண்டு முழுவதும் ஒரு இடத்துல வெயில கஷ்டப்பட்டு கடைசியில போய் நம்ம ஏற ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறோம்ல, ஊட்டி கொடைக்கானல் காஷ்மீர் போன்ற இடத்துல நம்ம வாசஸ்தலத்துல போய் ஓய்வு எடுக்கிறோமா இல்லையா? அப்படி ஓய்வு எடுப்பதற்காக ஆண்டவராக ஏற்படுத்தி யார்கிட்ட வர? உங்ககிட்ட வர. ஏற்றுக்கொள்வீங்களா? மகனே, நான் ஆண்டு முழுவதும் அநேக விண்ணப்பங்களுக்கு, அநேக வேலை நிற்குமாக, அநேக கூப்பிட்ட பொருளுக்கு கொடுத்து நான் வசதியா இருக்கிறேன். இன்றைக்கு உன்னுடைய இதயமாகிய வாசஸ்தலத்திலே தங்குவதற்கு எனக்கு அனுமதி கொடுப்பாயா என்று கேட்கிறார். அனுமதி கொடுப்போமா?
அனுமதி கொடுக்குமா? ஆண்டவர் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார், நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார், நம்மை அவர் ஆட்கொண்டிருக்கிறார். நாங்கள் கூட ஒரு பெரிய ஆளுநர் கிடையாது. நாங்கள் ஒரு சாதாரண ஆட்கள் தான். சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு வந்தவர். ஆனால் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், எங்களை ஆட்கொண்டவர், எங்களை அழைத்தவர் பெரியவர், எங்களை உருவாக்கினவர் பெரியவர். அவரே எங்களுடைய தேவாதி தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை எங்கே வேணாலும் எப்பொழுது வேணாலும் சொல்வதற்கு நாம் ஆயத்தம். கடவுளை கொண்டு நாம் ஜெபிப்போம். இந்த காலை இந்த மத்தியான வேளையிலே நம்மை கூட ஆண்டவர் களிமண்ணாய் உருவாக்கினார். நல்ல ஒரு சரீரமாக, நல்ல ஒரு ஆசீர்வாதமாக, நல்ல ஒரு கிராமத்திலே இப்படிப்பட்ட அருமையான ஆலயத்திலே ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் இந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்து இந்த ஆலயத்திலே எதற்காக என்னை வைத்திருக்கிறீர்கள் என்று ஆண்டவரே இவர்களை ஆண்டவரே வைத்திருக்கின்றார்கள். ஆண்டவரே, எந்த நோக்கத்துக்காக ஆண்டவரே இந்த கிராமத்திலே இவர்களை வைத்திருக்கிறோம், எந்த நோக்கத்திற்காக இந்த சபை போடுகிற இந்த கிராமத்திற்கு என்னை இருந்து அழைத்து வந்தோம், அந்த நோக்கங்களை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என செலுத்துகிறோம். ஆண்டவரே, சபையினுடைய எல்லா வளர்ச்சி படிகளையும் தேவனுடைய அனுக்கிரகம் இறங்க வேண்டும் என செலுத்துகிறதாவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறதாவே. தொடர்ந்து ஆண்டவர்களுடைய தொடர்பணியிலே, அவருடைய சுவிசேஷ பணியிலே, அதனுடைய பணியிலே தேவனுக்கு இறங்க வேண்டும் என செலுத்துகிறோம். உங்கள் வல்ல கரம் ஆண்டவரே போதகரோடும் சபை மக்களோடும் விசுவாசிகளோடும் ஊழியக்காரர்களோடும் கட்டாவே ஆண்டவரே தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் செலுத்துகிறோம். ஒரு வருகை மட்டும் ஆண்டவரே கிராமத்தில் உள்ள ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஒரு ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் மாட்டேன். ஆண்டவரே ஒரு ரத்தத்தினால் சர்வாதி நன்மை நாங்கள் தெளிக்கிறோம் மாட்டேன். ஆண்டவரே இந்த கிராமத்துக்கு ஆண்டவரே எந்த நோக்கத்துக்காய் ஆண்டவரே உங்களை உருவாக்கிறோம் உண்மைப்படுத்த வேண்டும். அநேக ஆண்டவரே ஆசீர்வாதங்களை, அநேக வல்லமைகளை, கிருபைகளை நீ தந்து அவரை ஆசீர்வதித்து வருகிறது வேண்டும். கிருபை தங்கிருக்கட்டும், அவருடைய ஒரு வல்லமை நிறைவேற்றும். கிராமத்தில் மக்களை ஆசீர்வதிக்க என்னுடைய வழக்கரம் இதை செய்திட்டு கத்துடைய வைகாரியத்தை செய்திட்டு என்று சொல்லிக்கிட்டான். வைகத்தில் ஆகியால் தெய்வம் கொண்டிருக்கிறார் சாட்சிகளை சொல்லுகிறோம். இவர்கள் அனைவரும் பொறுமையோட கட்டார் பெருமை செய்ய வேண்டும். எங்கள் கத்திரம் எங்கள் விருப்பமாக நடத்தோம். ஆமே ஆமே. நேரம் போய்கொண்டிருக்கிறபடினால் இன்னும் சில மணி நேரத்தில் இது முடிக்கப்படும். இந்த சென்னையிலிருந்து உங்களையும் என்னையும் பார்க்க வந்த ஐயா அவர்களுக்காகவும் ஆண்டுடைய நாமத்தினால அவர்களை வாழ்த்தி சோதனை சொல்வதற்காகவும் சாட்சி சொல்வதற்காக வருகிறேன். இப்போது அருமையான ஐயா வந்து குருதாசிய சாட்சி சொன்னாங்க. நீங்க எல்லாருமே வசனத்தை மன்றோம், வசனத்தை மன்றோம். இங்கே தேவாலயத்துக்கு போது அந்த வசனம் இருக்கும். சங்கீதத்தில் எடுத்தாரு, இசைக்கில் எடுத்தாரு, யோசுவாவில் எடுத்தாரு. ஆனா எதற்கு அவர் சாட்சி சொன்ன ஒரு சாட்சி என்ன, அவருடைய கிராமத்துக்கு போகும்போது அவருடைய மகனும் அவரும் போகும்போது கிராமத்துக்கு கேக்கு பிச்சர் கொடுக்கும் போது கண்ணீர் வளர்ந்துதான் அழுது கொண்டு போனாராம். ஆண்டவரே, இது எனக்கு இந்த கிராமத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று என்னை அழைத்திருக்கிறது. அப்போது அந்த விசுவாசம், அந்த விதை விதிக்கப்பட்டது. அநேக விதைகள் இருந்தது கிராமத்தில் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி. சில விதியோ வழியறிவு போயிருந்தது, சில விதியோ கற்பாரிகள் விழுந்தது, சில விதியோ முன்னே விழுது, சில விதியோ சில விதியோ சில விதியோ சில விதியோ சத்தமா சொல்ல, சில விதியோ சில விதியோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சொல்லுங்க ஐயா, கைத்தட்ட உற்சாகம். அடுத்தபடியாக இந்த குருதாசையா மூலமாக எப்படி இந்த சத்தியம் விடுதலை ஆக்கும் என்று சொன்னபடினால என்னுடைய தமிழ் சுவிசேஷ திருசபையில அதிக மூத்த பொறுப்பாளர் விசுவாசி அநேக திருசபை தாங்கி இருக்கிறார் சாமுவேல் செல்வராஜ் ஐயா வந்து அவருடைய அநேக பொறுப்பிலிருந்து இப்போது சாட்சியாகவே பவுல் சீலாவை போல
கிராமங்க அவங்க பேசுறாங்களா பேசல 10 வாட்டி போன் பண்ணுவார். இந்த கிராமத்துக்கு போலாமா, இதை விசாரிக்கலாமா என்று கேட்கும் போது திடீர்னு என்னுடைய ஆலயத்துக்கு வந்தார். 2015 நினைக்கிறேன், 2015 வரைக்கும் நேற்று வரைக்கும் நான் போன்ல தான் பேசிக்கிறேன். எவ்வளவு பெரிய அது ஆண்டவராக இயேசு சொல்றேன், கண்டு காணாத விசுவாசிக்கிறவன், கண்டு காணாத விசுவாசிக்கிறவன், கண்டு காணாத விசுவாசிக்கிறவன் பத்தாவது பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான் சொல்லுங்க. ஐயா உற்சாகமா கை தர்றோம். அடுத்தபடியாக எங்க அம்மா சொல்லுவாங்க, சின்ன வயசுல சாவு போது அந்த பணம் போது வெளியே போங்க, வெளியே போங்க, அந்த பணம் போது நைட்டெல்லாம் தூங்க முடியாது. அது அவிசுவாசம். ஆத்துல ஒரு கால சேத்துல ஒரு கால, அது அவிசுவாசம். அப்படிதான் இருக்கும். பிசாசம் அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் இப்படி இருப்பாங்களா? இரவும் பகலும் வேறு தியானமா இருக்கிற மனுஷன், இரவும் பகலும் வேறு தியானமா இருக்கிற மனுஷன் ஐயா கருத்தரும். இப்போ பாக்கியவானாக ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக அதுதான் அம்மா கொடுத்த உணவும், எம்ஜிஆர் கொடுத்த சத்து உணவும், ஏசாம் கொடுத்த 2 மீனும் 5 அப்பங்களுக்கு அருமையான அழகா சொன்னாரு. இந்த காலத்துல ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதை நடத்தும், ஜீவ ஊற்றினை நடத்தும். இயேசுதான் எனக்கு பெரியவர், இயேசுதான் எனக்கு நல்லவர், இயேசுதான் எனக்கு வல்லவர், இயேசுதான் பரிசுத்தர், பரிசுத்தர் சொல்லிக் கொண்டிருக்கிற அருமையான ஐயாவுக்காக கேட்கிறோம். அடுத்தபடியாக இயேசு உலகத்தில் இருக்கும் போது மருத்துவம் மார்த்தாலும் வேலை செய்து கொண்டே இருந்தாங்க. இப்போ மார்த்தா சொன்னாங்க, ரவி பொதுல வந்திருக்கிறாங்க, விலையேற்பட்ட தைலத்தை கொடுக்கலாமே. சரி, நீ தைலத்தை தழுவு, நான் போய் நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது.
நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே நாவும் போதாது நாளும் போதாது ஆயுளும் போதாது நாவும் போதாது நாளும் போதாது ஆயுளும் போதாது ஆணிகள் காலில் அடிக்கப்பட்டது என் பேர் காயன்றோ ஆணிகள் காலில் அடிக்கப்பட்டது என் பேர் காயன்றோ சிலுவை நன்மை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே சிலுவை நன்மை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே நாவும் போதாது நாளும் போதாது ஆயுளும் போதாது நாவும் போதாது நாளும் போதாது ஆயுளும் போதாது முள்முடி சூடி தொங்கப்பெட்டது என் பேர் காயன்றோ முள்முடி சூடி தொங்கப்பெட்டது